ஸ்ரீ வராக புராணம் 14ஆம் அத்தியாயம். நக்ன கபாலிக விரதம். ருத்ரனை திருப்தி செய்ய 3 முக்கிய விரதங்கள் உள்ளன. அவை கபாலிக விரதம், பாப்ரவ்ய விரதம், சுத்த சைவ விரதம் என்பன. கபாலிக விரதம் குறித்து இனி காணலாம். பிரம்மதேவர் சிவபெருமான் இருவருக்கும் 5 தலைகள் இருந்தன. ஆனால் பிரம்மதேவர் சிவபெருமானை தோற்றுவித்த பிறகு ருத்திரனை தோள்களில் தூக்கி கொண்டு 5வது தலையில் உள்ள வாயால் ருத்ரனை துதி செய்ய அதில் கபாலி என்ற பெயர் இருந்தது. தன்னை அவமதிப்பதற்காகவே பிரம்மதேவர் கபாலி என்ற சொல்லை பயன்படுத்தினார் என்று கோபம் கொண்ட ருத்திரன் பிரம்மதேவரின் ஒரு தலையை இடது கை பெருவிரலால் அகற்றினார். பிரம்மதேவர் நான்முகன் சதுர்முகன் ஆனார். அகற்றப்பட்ட அத்தலை சிவனின் கரத்திலேயே ஒட்டி கொண்டது. பல வகை முயற்சிகளுக்கு பிறகு ருத்ரன் பிரம்மதேவரிடமே வந்து தன் கையை விட்டு அத்தலை அகல உபாயம் கேட்டார். பிரம்மதேவர் ருத்ரனை கபாலிக விரதம் அனுஷ்டிக்குமாறு கூறினார். இதனால் சிவபெருமான் பிரம்மஹத்ய தோஷம் பெற்றார். மந்திர மலைக்கு ருத்ரன் சென்று அத்தலையை 3 பகுதியாக்கினார். தலை முடியை முப்புரியாக்கி தனது உடலில் பூணலாக தரித்து கொண்டார். பல புனித தலங்களுக்கு சென்று புனித நீராடி தியானம் செய்யலானார். இறுதியில் அவர் அந்த பூணூலையும் மற்ற உடைகளையும் அகற்றி நிர்வாணமானார் அல்லது நக்னமானார். இந்நிலையில் ருத்ரன் காசியை அதாவது வாரணாசியை அடைந்தார். அங்கு கங்கை நீரில் மூழ்கி எழ அவர் கையில் இருந்த கபாலம் விடுபட்டது. அத்தகைய பெருமை பெற்றது வாரணாசி நகரம். அப்போது பிரம்மா தோன்றி ருத்ரன் ஆற்றிய விரதம் இனி நக்ன கபாலி விரதம் என்று அழைக்கப்படும் என்றார். இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் கோரியவை கிடைக்கப்படும். பிரம்மஹத்யா தோஷமும் நீங்கும். 14ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.